கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு மனிதன் இந்த துன்யாவில் வாழ பொருளாதாரம் அவசியம், பணம் தேவை. அதற்காக வேண்டிதான் முழு உலகமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் சம்பாதிப்பது, தொழில் வியாபாரம் செய்வது எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி மட்டுமல்ல, இது அல்லாஹுடைய கட்டளை கூட. அல்லாஹு தஆலா ஜும்மாவுடைய தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது, ஃபைதா கதைத்துமுஸ் ஸலாத், நீங்கள் தொழுகையை நிறைவேற்றினால், தொழுந்து முடிந்தால், ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியில் பறந்து விரிந்து செல்லுங்கள், வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பேருபகாரத்தை தேடிக் கொள்ளுங்கள். இஸ்லாம் இவ்வளவு அழகான ஒரு மார்க்கம். அமல் இபாதத் செய்யவும் சொல்கிறது, துன்யாவையும் தேட சொல்கிறது. இரண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியவன் தான் உண்மையான ஒரு முஃமினாக, முஸ்லிமாக இருப்பான். நான் அமல் செய்கிறேன், இபாதத் செய்கிறேன், மார்க்க விஷயத்தில் ஈடுபடுகிறேன், அதனால் எனக்கு சம்பாதிக்க நேரம் இல்லை என்று சொல்ல முடியாது. நான் சம்பாதிக்கிறேன், தொழில் வியாபாரம் செய்கிறேன், அதனால் அமல் இபாதத் செய்ய எனக்கு நேரம் இல்லை என்றும் சொல்ல முடியாது. இஸ்லாம் நேர்த்தியான மிக அழகான ஒரு மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் சுபஹுடைய தொழுகைக்கு பின்னர் மஸ்ஜிது நபவியில் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். நேற்று ஏதாவது கனவு கண்டிருந்தால் அந்த கனவை பற்றி சொல்வார்கள். சஹாபாக்கள் கனவு கண்டதாக சொன்னால் அந்த கனவுகளுக்கு விளக்கம் சொல்வார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமை. ஒரு நாள் சுபஹுடைய தொழுகைக்கு பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்ய பார்க்கிறார்கள். சஹாபாக்களோடு ஒரு கலந்துரையாடல் பேச, உபதேசம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்து இருக்க, ஒரு வாலிப சஹாபி எழும்பி போனார். சிலர் பேசிக் கொண்டார்கள். இந்த வாலிபர் பஜாருக்கு சம்பாதிப்பதற்காக போகிறார். இவருடைய இந்த வாலிபத்தை தீனுக்காக செலவழித்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்டுவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி சொல்ல வேண்டாம். அவருக்கு குழந்தைகள் இருக்கும், தாய் தந்தையர்கள் இருப்பார்கள். அவர் யாரிடத்திலும் கையேந்த கூடாது, கௌரவமாக வாழணும். என்னை நம்பி இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள், பெற்றோர்களுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர் சம்பாதிக்க போனால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். இஸ்லாம் நேர்த்தியான மார்க்கம். துன்யாவை சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவும் இல்லை, அல்லாஹ்வை விட்டு தூரமாக வேண்டும் என்று சொல்லவும் இல்லை. இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி போகணும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு ஆணும் ஹலாலாக உழைக்கணும், தொழில் வியாபாரம் செய்யணும். அந்த தொழில் வியாபாரத்தை ஹலாலான முறையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் நிறைவேற்றணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் சம்பாதிக்கணும். அதே நேரம் அல்லாஹ்வுடைய கடமைகளில் குறைபாடு வைத்துவிடவும் கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு சிறந்த ஒரு சஹாபி. அவருடைய மஷூராவுக்கு ஏற்ப கிட்டத்தட்ட 18 குர்ஆனுடைய வசனங்கள் அருளப்பட்டது. அவர் ஒரு பாதையால் போனால் ஷைத்தான் இன்னொரு பாதையால் போவான். அந்த அளவுக்கு ஈமானில் பலமான ஒரு சஹாபி. யாரெல்லாம் பிசினஸுக்காக போகாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறார்களோ, தன்னுடைய அசாபினால் அடித்து விரட்டுவார்கள். இர்ஃபஉ ரூஸக்கும் வத்தஜிரு, போங்க தொழில் செய்யுங்க, கௌரவமாக வாழுங்க. இது யார் சொல்லக்கூடிய வார்த்தை? ஈமானில் மிக பலமான ஒரு சஹாபி சொல்லக்கூடிய நசீஹத் இது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, துன்யாவை தேடுவது மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல் அல்ல. ஹலாலாக தேடணும்,
கௌரவமாக வாழணும், யாரிடத்திலும் கையேந்த கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபக்ர். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃப்ரில் இருந்து பாதுகாப்பு தேடினார்களோ, இணை வைப்பிலிருந்து, நிராகரிப்பிலிருந்து எப்படி பாதுகாப்பு தேடினார்களோ, அதே போன்று வறுமையில் இருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஆசையூட்டுவார்கள். அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதிஸ் சுஃப்லா. கீழ் இருக்கக்கூடிய கையை விட மேல் இருக்கக்கூடிய கை சிறந்தது. கொடுக்கக்கூடியவர்களாக இருந்து கொள்ளுங்க, வாங்கக்கூடியவராக இருக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஆசையூட்டுவார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சராசரியாக ஒரு மனிதனின் துன்யாவில் வாழ பொருளாதாரம் அவசியம், வருமானம், தொழில், வியாபாரம் அவசியம். அந்த வகையில் இஸ்லாம் பொருளாதாரத்தில் பரக்கத் உண்டாக, வருமானத்தில் அபிவிருத்தி உண்டாக சில அமல்களை சொல்லி தந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10-11 அமல்களை குறிப்பிடலாம், இன்னும் நிறைய இருக்கிறது. நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த 10-11 அமல்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த அமல்கள் எங்களுடைய வருமானத்தில் பரக்கத்தை உண்டாக்கும், அபிவிருத்தியை உண்டாக்கும். குறைந்த வருமானமாக இருந்தாலும் எங்களுடைய முழு தேவைகளும் அந்த வருமானத்தில் பூர்த்தியாகும். முதலாவது, வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாஹ் வஸ்தபிர் அலைஹா. நீங்களும் தொழணும், உங்களுடைய குடும்பமும் தொழணும். உங்களுடைய குடும்பத்துக்கு தொழுகையை ஏவணும், அதில் தொடராக இருக்கவும் வேண்டும். நீங்க மட்டும் தொழுந்து போதாது, முழு குடும்பமும் தொழணும். நீங்க சரியாக தொழுந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் தொழுகையாளியாக இல்லை என்றால் அவருடைய முசீபத்தே போதும். நீங்க சம்பாதிக்கக்கூடிய சல்லு எல்லாம், பணங்கள் எல்லாம் இல்லாமலாகிரும், ஏதோ ஒரு ரீதியில் இல்லாமலாகிரும், பரக்கத் இருக்காது. அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை உங்களுடைய குடும்பத்துக்கு ஏவுங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கா, நாம் உங்களிடத்தில் ரிஸ்க் கேட்கல, நஹ்னு நர்ஸுகுக், உங்களுக்கு ரிஸ்க் தரக்கூடியவர்களே நாம் தான், உங்களுக்கு தேவையானதை தரக்கூடியவர்கள் நாம். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, முதலாவது 5 நேர ஃபர்தான தொழுகைகளில் மிக பேணுதலாக இருக்கணும். நாம் மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கக்கூடிய, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் தொழணும். ஒருவர் தொழவில்லை என்றாலும் அவருடைய முசீபத் உங்களுடைய முழு வீட்டையும் தாக்கும், வீட்டில் உள்ளவர்களையும் தாக்கும். எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் போதாமல் இருக்கும், தேவைகள் பூர்த்தியாகாது. லட்ச கணக்கில் வருமானம் வரும், ஆனால் பணத்தினுடைய தேவை இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் பரக்கத் இல்லாத தன்மை. முதலாவது தொழுகையாளியாக ஆகணும். இரண்டாவது, வாழ்க்கையில் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடிக்கணும். இஸ்திக்ஃபார் எங்களுடைய வருமானத்தில் பரக்கத்தை உண்டாக்கும். ஃபகுல்து இஸ்தக்ஃபிரூ ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா. தண்ணீர் பஞ்சம் ஏற்படாது, மழை பொழியும், விவசாயத்திற்கு தண்ணீர் இருக்கும், தண்ணீர் பஞ்சம் இருக்காது. வயும்திதுகும் பிஅம்வாலி வபனீன். அல்லாஹ் உங்களுக்கு சொத்து செல்வங்களை தந்து உதவி செய்வான், பிள்ளைகளை தந்து உதவி செய்வான். வயஜஅல் லகும் ஜன்னாதி வயஜஅல் லகும் அன்ஹாரா. தோட்டம் துறவுகளை அல்லாஹ் உங்களுக்கு தருவான், சொத்து செல்வங்களை உங்களுக்கு தருவான், ஆறுகளை ஓட வைப்பான், பரக்கத்துகள் உண்டாகும். இஸ்திக்ஃபாரின் மூலம் வருமானத்தில், ரிஸ்கில் பரக்கத் உண்டாகும். குறைந்த சம்பளமாக இருந்தாலும் அதில் நிறைவை காண்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மல்லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்துக் கொள்வாரோ, இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருப்பாரோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. எல்லா கவலைகளில் இருந்து அல்லாஹ் அவருக்கு விமோசனத்தை கொடுப்பான், எல்லா கவலைகளிலிருந்து அவர் வெளியே வருவார். வமின் குல்லி தீகின் மஹ்ரஜா. எல்லா நெருக்கடிகளில் இருந்து அல்லாஹ் அவரை வெளியேற்றுவான். நெருக்கடிகள், கவலைகள் இல்லாமலாகும்.
வரஸகஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், நினையா புறங்களில் இருந்து அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். ரிஸ்க் என்றால் சாப்பிடக்கூடிய சாப்பாடு மட்டுமல்ல ரிஸ்க். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நிஅமத்களும் அருட்கொடைகளும் ரிஸ்க். வரஸகஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்துக் கொண்டால், இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருந்தால் நினையா புறங்கள் இருந்து அல்லாஹ் ரிஸ்கை தருவான். அது சொத்து செல்வம் பணம் மட்டுமல்ல, நற்பெயரை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். நோய் இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். சகல ரீதியிலும் அல்லாஹ் எல்லா நிஅமத்களையும் இஸ்திக்ஃபாரின் மூலம் கொண்டு வந்து சேர்ப்பான். அடுத்தது அடுத்தவர்களுக்காக செலவழிப்பது, சதகா தான தர்மங்கள் செய்வது. இதன் மூலம் எங்களுடைய வருமானம் பெருகும், எங்களுடைய சொத்து செல்வங்கள் பெருகும். வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை அல்லாஹ் திரும்ப தருவான். வஹுவ கைருர் ராஸிகீன், கொடுக்க கூடியவர்களில் அவன்தான் மிகச் சிறந்தவன். நீங்கள் கொடுத்தால் அல்லாஹ் திரும்ப தருவான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அழகிய கடன் கொடுக்க யார் தயார்? அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுக்க யார் தயார்? ஃபயதாஇஃபஹு லஹு, அல்லாஹ் அந்த கடனை பன்மடங்காக திரும்ப தருவார். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்ல வருவது அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய சதகா தான தர்மங்கள். அதை அல்லாஹ் திரும்ப தருவான், பன்மடங்காக தருவான். குர்ஆனில் அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்கிறான். கமதலி ஹப்பா, ஒரு வித்தை போடுகிறோம், 7 கதிர்கள் வரும். ஒவ்வொரு கதிர்களிலும் 100 வித்துகள். ஒன்று கொடுத்தால் 700ஆக திரும்ப வரும். வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு பன்மடங்காக திரும்ப கொடுப்பான். எங்களுக்கு நம்பிக்கை வரணும், நான் கொடுக்கக்கூடிய சதகா தான தர்மங்கள் பன்மடங்காக எனக்கு திரும்ப வரும். நான் ஒரு 100 ரூபாய் கொடுத்தால் அது பல்லாயிரமாக திரும்ப வரும் என்பது என்னுடைய ஈமானாக இருக்கணும். குர்ஆன் இதை தான் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்தது தக்வாவோடு வாழணும், இறையச்சத்தோடு வாழணும். வமன் யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வாரோ, யஜஅல் லஹு மக்ரஜா, அல்லாஹ் தஆலா எல்லா சோதனைகளிலிருந்து அவளை வெளியேற்றி விடுவான். கஷ்ட துன்பங்கள் சோதனைகள் இருக்காது. தக்வாவுடைய வாழ்க்கை வாழக்கூடியவருக்கு சோதனைகள் கஷ்டங்கள் இருக்காது. வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், நினையா புறங்களிலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். நினையா புறங்களிலிருந்து ரிஸ்க் வரும். தக்வாவுடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்கணும், வாழ்க்கையில் எப்பொழுதும் பரக்கத்தை உண்டாகும். அடுத்தது அமல் இபாதத்தோடு எங்களுடைய கால நேரம் கழியணும். சம்பாதிக்கணும், தொழில் வியாபாரம் செய்யணும். அதே நேரம் எங்களுடைய கால நேரம் அமல் இபாதத்தில் கழியணும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ தஆலா யகூல் யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, தஃபர்ரக லிஇபாததி, என்னை இபாதத் செய்வதிலேயே ஈடுபடு, அமல் செய்து கொண்டே இரு. அம்லஉ ஸத்ரக கினா, உன்னை தேவையற்றவனாக நான் ஆக்குவேன். வ அஷுத்து ஃபக்ரக், உனது வறுமையை இல்லாமல் ஆக்குவேன். அமல் இபாதத்திலே எங்களுடைய கால நேரம் கழிந்தால் அல்லாஹ் யாரின் பக்கமும் தேவையுடையவர்களாக எம்மை ஆக்க மாட்டான். கினாவை அல்லாஹ் தருவான். ஃபக்ர் என்ற வறுமையை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் சொல்கிறான், வ இல்லா தஃஅல், அப்படி நீ செய்யவில்லை என்றால் மலஅது யதைக ஷுக்லா, உன்னுடைய கை நிறைய வேலைகளை தருவேன். வலம் அஷுத்த ஃபக்ரக், உனது வறுமையை இல்லாமல் ஆக்க மாட்டேன். வேலை வேலை, தொழில் தொழில் என்று அலைந்து திரிந்து கொண்டிருப்போம், வறுமை இல்லாமல் ஆகாதே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, துன்யாவை தேடணும், சம்பாதிக்கணும், தொழில் வியாபாரம் செய்யணும். அதே நேரம் அமல் இபாதத்தில் மிக கவனமாக இருக்கணும்.
மிக பேணுதலாக இருக்கணும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அமல் இபாதத்தும் செய்தார்கள், தொழில் வியாபாரங்களும் செய்தார்கள். சஹாபாக்கள் ஒரு கூட்டம் பிசினஸுக்கு போவார்கள், இன்னொரு கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மஸ்ஜிதில் இருப்பார்கள், தீனுடைய விடயங்களை கற்றுக்கொள்வார்கள். அடுத்த நாள் நேற்று யார் பிசினஸுக்கு போனார்களோ அவர்கள் மஸ்ஜிதில் அமர்வார்கள், அடுத்தவர்கள் பிசினஸுக்காக போவார்கள். ரொட்டேஷனில் போகும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. சம்பாதிக்காமல் இருந்தவர்கள் என்றால் அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் தான். அவர்களுடைய முழு நேர வேலையே மஸ்ஜிதிலேயே இருப்பார்கள். குர்ஆன் அருளப்படும், குர்ஆனுடைய வசனங்களை பாடமிடுவார்கள், மனனம் செய்து அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை அவர்கள் கேட்டு பதிவு செய்வார்கள், அடுத்தவர்களுக்கு அறிவிப்பார்கள், அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இதுதான் அவர்களுடைய முழு நேர வேலை. தொழிலுக்காக போகக்கூடிய சஹாபாக்கள் மக்ரிபுடைய நேரம் திரும்புவார்கள். அவர்கள் வரும் பொழுது அஸ்ஹாபு சுஃபா அந்த திண்ணை தோழர்களுக்கு தேவையான சாப்பாடுகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள். தண்ணீரை கொண்டு வந்து மஸ்ஜிதில் தோல் துருத்திகள் மாற்றப்பட்டிருக்கும், தண்ணீர்கள் நிரப்பி அந்த தோல் துருத்திகளை மாட்டுவார்கள், சாப்பாடுகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள். மற்றபடி சஹாபாக்கள் அனைவர்களுமே தொழில் வியாபாரங்கள் செய்தார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஜமீஆ மிக முக்கியமான சஹாபாக்கள் தொழில் வியாபாரங்கள் செய்தார்கள். சில சஹாபாக்கள் இருந்தார்கள் ஆடு மாடு ஒட்டகம் விற்கக்கூடியவர்கள், சில சஹாபாக்கள் இருந்தார்கள் முள்ளு கொத்தக்கூடியவர்கள், சில சஹாபாக்கள் இருந்தார்கள் பால் வியாபாரி. மிக்தாத் இப்னு மஅதி கரீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பால் வியாபாரி. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழில் வியாபாரம் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபக்ர், யா அல்லாஹ் வறுமை விட்டு என்னை பாதுகாத்து விடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் கூலிக்காக ஆடுகளை வாங்கி மேய்த்தார்கள். சொந்த ஆடும் இல்லை, இன்னொருடைய ஆடு கூலிக்காக எடுத்து மேய்த்து சம்பாதித்தார்கள். புடவ பிசினஸ் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்கள், ரசூல்மார்கள் அனைவர்களுமே தொழில் வியாபாரங்கள் செய்தார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த துன்யாவை எப்படித்தான் வைத்திருக்கிறார். எனவே தொழில் வியாபாரம் செய்யணும், சம்பாதிக்கணும். அந்த சம்பாத்தியத்தில் பரக்கத் வேண்டுமா? இந்த அமல்களை செய்தால் தான் பரக்கத் உண்டாகும். இல்லை என்றால் கோடி கணக்கில் சம்பாதித்தாலும் பரக்கத்தை காண முடியாது. அடுத்ததாக மிக முக்கியமான அமல் ரிஸ்கில் பரக்கத் உண்டாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கி வ யுன்ஸலஹு ஃபீ அதரி, யாருக்கு ரிஸ்கில் பரக்கத் உண்டாக வேண்டும், விசாலம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ, நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ, ஃபல்யஸில் ரஹிமா, சொந்த பந்தத்தை சேர்ந்து நடக்கட்டும். சொந்த பந்தங்களை சேர்ந்து நடப்பது, நெருங்கிய உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது எங்களுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை உண்டாக்கும், ஆயுளை அதிகரிக்கும். எங்கள் எத்தனை பேர் சொந்த நானா தம்பியோடு பேசுறதில்லை, உம்மா வாப்பாவோட கோபம், எப்படி பரக்கத்துண்டாகும், எப்படி வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும்? எப்பொழுதுமே கடன் தொல்லைகள் இருக்கும், கொடுக்கல் வாங்கல்கள் சிக்கல்கள் இருக்கும். எனவே நிம்மதியாக வாழ வேண்டுமா? ரிஸ்கில் பரக்கத் உண்டாக வேண்டுமா? நோயற்று நீண்ட காலம் வாழ வேண்டுமா? ஃபல்யஸில் ரஹிமா, சொந்த பந்தங்களை சேர்ந்து நடக்கட்டும். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தருகிறார்கள், யாரெல்லாம் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறார்களோ, அல்லாஹ் மீது பூர்த்தியான நம்பிக்கை வைக்கிறார்களோ, அவர்களுடைய ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லவ் அன்னகும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி லரஸககும் கமா யர்ஸுகுத் தய்ர். நீங்கள் அல்லாஹ்வின் மீது பூர்த்தியான நம்பிக்கை வைத்தால், ஹக்க தவக்குலி பூர்த்தியாக நம்புகிறீர்கள்,
தவக்குல் பூர்த்தியாக இருக்கிறது. லரஸககும், அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை தருவான். எப்படி ரிஸ்க தருவான் தெரியுமா? கமா யர்ஸுகுத் தய்ர், பறவைக்கு அல்லாஹ் ரிஸ்கை உணவை கொடுப்பதை போன்று உங்களுக்கும் அல்லாஹ் தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்கிறார்கள், அந்த பறவை பசியோடு காலையில் பறந்து செல்கிறது, இரவு திரும்பும் பொழுது வயிறு நிரம்பி வருகிறது. அதே போன்று அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை தருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் நல்லா கவனிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், காலையில் அந்த பறவை போகும் பொழுது பசியோடு போகிறது, மாலையில் வரும் பொழுது வயிறு நிரம்பி வருகிறது. அந்த பறவை கூட்டுக்குள்ளேயே இல்லாமல், கூட்டுக்குள்ளேயே அடைந்திருக்காமல் பறந்து செல்கிறது. மாலையில் வரும் பொழுது வயிறு நிரம்பி வருகிறது. நாங்கள் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறோம். அல்லாஹ் எனக்கு எழுதிய ரிஸ்கை எனக்கு தருவான் என்று வீட்டுக்குள் அமர்ந்து கொண்டிருப்பது தவக்குல் ஆகாது. அது ஹமாகத், மடத்தனம். இஸ்லாம் அப்படி சொல்லல. பிசினஸுக்காக, தொழிலுக்காக வெளியாகணும், தேடணும். அந்த நேரம் தான் அல்லாஹ் எங்களுக்கு தருவான். அல்லாஹ் தருவான் தருவான் என்று உட்கார்ந்து கொண்டிருப்பது தவக்குல் அல்ல. முயற்சி செய்யணும். இந்த பறவை காலையில் பறந்து செல்கிறது, மாலை திரும்புகிறது, முயற்சி செய்கிறது, அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, யார் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக ஆகிவிடுவான். அல்லாஹ் மீது தான் பூர்த்தியா நம்பிக்கை இருக்கணும். நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், எவ்வளவுதான் நாங்கள் ட்ரை கொடுத்தாலும், சம்பாதிக்க முயற்சி செய்தாலும் அல்லாஹ் எழுதிய காசு பணம் மட்டும்தான் வரும். ஒரு சதம் கூட கூடுதலாக வராது. தலையை கீழே போட்டு காலை மேல போட்டாலும் அல்லாஹ் எழுதினதை தவிர மேல் மிச்சமாக எதுவும் வராது. இந்த நம்பிக்கை வரணும். ஒரே பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் இன்று போட்டி, பொறாமை, வெட்டு, கொத்து எல்லாமே. ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? தவக்குல் இல்ல. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். எனக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் வானத்தை பிச்சு கொண்டாவது வரும். அவனுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் நிச்சயமாக அவனுக்கு வந்து சேரும். இந்த நம்பிக்கை இருக்கிறதே, அல்லாஹ் எங்களுக்கு நிறையா புறத்திலிருந்து ரிஸ்கை கொண்டு வந்து சேர்ப்பான். நான் கஷ்டப்பட தேவையில்லை. துன்யாவெல்லாம் காலடிக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். அல்லாஹ் மீது சரியான தவக்குல் இருந்தால். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, அல்லாஹ் மீது பூர்த்தியான நம்பிக்கை இருந்தால் அவனே போதுமானவனாக ஆகிவிடுவான். அதனால் தொழில் வியாபாரங்களில் போட்டி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, வெட்டுக்கொத்துகள் இருக்கக்கூடாது. நீங்க முயற்சி செய்யுங்க, நீங்க சம்பாதிங்க, அல்லாஹ் உங்களுக்கு எழுதிய ரிஸ்கை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பான். இந்த தவக்குல், அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை இருக்கிறதே, அல்லாஹ் நினையா புறத்திலிருந்து உங்களுக்கு ரிஸ்கை கொண்டு வந்து சேர்ப்பான். அடுத்ததாக அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு நிஅமத்களை தந்திருக்கிறான். அல்லாஹ் ஷுக்ரை எதிர்பார்க்கிறான், நன்றியை எதிர்பார்க்கிறான். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன். அல்லாஹ் தந்த நிஅமத்களுக்கு ஷுக்ராக, நன்றியாக நாம் வாழ்ந்தால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்களை, ரிஸ்கை, பொருளாதாரத்தை, சொத்து செல்வங்களை இன்னும் இன்னும் அதிகப்படுத்திக் கொண்டே போவான். வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத், நீங்கள் நன்றியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் என்னுடைய அஸாப் மிக பயங்கரமாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு ஷுக்ராக எப்படி நடப்பது? அல்லாஹ் எனக்கு நிறைய நிஅமத்களை தந்திருக்கிறான், அருட்கொடைகளை தந்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் என் மீது கடமையாக்கிய ஃபர்தான கடமைகளை சரிவர நான் நிறைவேற்றி, பாவங்கள் செய்யாமல் ஏழைகளுடைய ஹக்கை நான் நிறைவேற்றினால், நான் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்களுக்கு அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்கிறேன். அதற்கு பரிகாரமாக அல்லாஹ் லஅஸீதன்னகும், எங்களுடைய சொத்து செல்வங்களை இன்னும் இன்னும் அதிகப்படுத்தி தருவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் 3 பேர்களை பொறுப்பேற்றிருக்கிறான். ثلاثة كلهم ضامن على الله, 3 பேர்களை அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான். இந்த 3 பேர்
எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருந்து கொண்டே இருப்பார்கள். இவர்களுடைய ரிஸ்க் உட்பட சகலதும் அல்லாஹ்வுடைய பொறுப்பு. முதலாவது ரஜுலுன் خرج غازيا في سبيل الله, அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்வதற்காக வெளியாகியவர். அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலேயே இருந்து கொண்டிருப்பார். இரண்டாமவர் அவருடைய கால நேரத்தை முழுக்க முழுக்க மஸ்ஜிதிலேயே கழிக்கக்கூடியவர், அமல் இபாதத்திலேயே கழிக்கக்கூடியவர். மூன்றாவது, யார் வீட்டுக்கு நுழையும் பொழுது சலாத்தோடு நுழைகிறாரோ அவர். இந்த மூன்று பேர்களையும் அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இதுவெல்லாம் எங்களுடைய ரிஸ்கில் பரக்கத்தை, அபிவிருத்தியை, வருமானத்தில் பரக்கத்தை உண்டாக்கும். மிக முக்கியமாக பாவங்கள் தவிர்த்து நடக்கணும். நான் அமல் இபாதத் செய்கிறேன், 5 நேரம் தொழுகிறேன், ஜகாத்தை கொடுக்கிறேன், ஏழைகளுடைய ஹக்க நிறைவேற்றுகிறேன், ஏன் எனக்கு பரக்கத்து இல்லை? சிலர் சொல்வார்கள் எல்லாமே செய்கிறேன், ஏன் எனக்கு பரக்கத்து இல்லை? பாவங்கள் இருக்கிறதே, பாவங்கள் ரிஸ்கை தடை செய்யும். இன்னல் அபத ல யஹ்ரமுர் ரிஸ்க் பித்தன்பி யுஸீபு, செய்யக்கூடிய பாவத்தினால் ரிஸ்க் தடை பெறும். ரிஸ்க் என்றால் ஆரம்பத்திலும் நான் சொன்னேன், சாப்பாடு மட்டும் இல்லை. ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நியாமத்துகளும் ரிஸ்க் தான். பாவத்தினால் ரிஸ்க் தடை பெறும். நான் எல்லாத்திலும் சரியாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டேன். சில பாவங்கள், தவறுகள் இருக்கும், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய பெரும் பாவங்கள். எங்களுடைய பார்வையில் சிறிய ஒரு பாவமாக இருக்கலாம், நாம் சிறியதாக நினைப்போம். வஹுவ இன்தல்லாஹி அஸம், அது அல்லாஹ்வுடைய பார்வையில் பெரும் பாவமாக இருக்கும். அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, பாவங்கள் அனைத்திலிருந்தும் எம்மை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ளணும். அப்பொழுதுதான் எங்களுடைய வருமானத்தில் பரக்கத்தை அது உண்டாக்கும். எனவே நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம், வாங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. மௌத் வரைக்கும் நாம் துஆ செய்து கொண்டு இருப்போம், யா அல்லாஹ் என்னை கொடுக்கக்கூடியவனாகவே வாழ வைப்பாயாக, கொடுக்கக்கூடியவனாகவே மரணிக்க செய்வாயாக. வாங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், சம்பாதிப்பதற்குண்டான வழிகளை எங்களுக்கு அமைத்திருக்கிறான். இந்த துன்யா மிக விசாலமானது. வபதஹு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய ஃபضலை, பேருபகாரத்தை தேடுங்கள், நான் தருகிறேன். அல்லாஹ் ரிஸ்கை விசாலப்படுத்தி இருக்கிறான், தேடுவோம், நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு தருவான். அடிக்கடி இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருப்போம். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வஅக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக். இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஓதிக்கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் ஓதுவார்கள். குறிப்பாக சுபஹுடைய தொழுகைக்கு பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதி இருக்கிறார்கள். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக், யா அல்லாஹ் உன்னுடைய ஹலாலை கொண்டு உனது ஹராத்தை விட்டு என்னை கனியாக ஆக்குவாயாக, ஹலாலாக எனக்கு தருவாயாக, ஹராத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. வஅக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக், உனது பேருபகாரத்தை கொண்டு உன் அல்லாதவர்களை விட்டு என்னை தேவையற்றவனாக ஆக்குவாயாக. நாம் தேவையாகணும் அல்லாஹ்வின் பக்கம் மட்டும்தான். எங்களுடைய தேவைகளை கேட்பதே, எங்களுடைய தேவைகளை சொல்லி கண்ணீர் வடிப்பதே அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான். வேறு யாரிடத்திலும் கையேந்த கூடாது, தேவைகளை கேட்கக்கூடாது. அல்லாஹ் எங்களுக்கு தர தயாராக இருக்கிறான், நாம் தான் கேட்க தயாரில்லை. மனிதனிடத்தில் கேட்டால் சலித்துக் கொள்வான். அல்லாஹ்விடத்தில் எத்தனை முறைகள் கேட்டாலும் அல்லாஹ் தர தயாராக இருக்கிறான். நாம் துஆ செய்வோம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முதகப்பலா. இந்த துஆவை அடிக்கடி ஓதுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை அடிக்கடி ஓதினார்கள். வ ரிஸ்கன் தய்யிபா, பரிசுத்தமான ரிஸ்கை எனக்கு தருவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். நாமும் துஆ செய்வோம், யா அல்லாஹ் பரிசுத்தமான ரிஸ்கை எங்களுக்கு தருவாயாக. ஹராம் கலந்துடக்கூடாது. ஹராம் கலந்தால், என்னுடைய வருமானம் தவறான முறையில் இருந்தால், அல்லது ஹலாலான பிசினஸ் தான் செய்கிறோம்,
அதை ஹராமான முறையில் செய்கிறோம். பொய் பேசி விற்கிறோம். வட்டி கலக்கிறது. ஒரு நாளும் பரக்கத் உண்டாகாது. உடம்பில் ஹராம் கலந்து விட்டால், இரத்தத்தோடு ஹராம் கலந்து விட்டால் எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாது, அமல் இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. சன்ஆ யமனினுடைய ஆபத்துங்கள். சன்ஆவிலிருந்து ஒரு மனிதர் இஹ்ராம் அணிந்து காலில் செருப்பு கூட இல்லாமல் நடந்து வருகிறார் மக்காவுக்கு. உடம்பெல்லாம் தூசி படிந்திருக்கிறது. பரட்டை தலை. ஒரு முசாஃபிர், ஒரு பிரயாணி நீண்ட தூரம் பயணம் செய்து வந்தால் எந்த டயர்டோடு இருப்பாரோ அந்த டயர்டோடு அவர் இருக்கிறார். காபா முதலாக கண்டதும் கையேறி துஆ செய்கிறார், யா ரப் யா ரப் யா ரப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை காட்டி சொல்கிறார்கள், வமதஅமுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வமல்பசுஹு ஹராம் வகுதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு துஆ. அவருடைய சாப்பாடு ஹராம், குடிப்பானம் ஹராம், அவருடைய உடம்பே ஹராத்தினால் வளர்க்கப்பட்டிருக்கிறது. ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு துஆ. அவருடைய துஆ எப்படி அங்கீகரிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். வருமானம் ஹலாலாக இருக்கணும். ஹராம் கலந்து விட்டால் எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாது, அமல் இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. எவ்வளவு தொழுந்தாலும் அமல் செய்தாலும் அல்லாஹ் அந்த அமல்களை கபூல் செய்ய மாட்டான். காரணம் உடம்பில் ஹராம் கலந்திருக்கிறது. அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வருமானம் ஹலாலாக இருக்கணும். ஹலாலாக உழைப்போம், சம்பாதிப்போம். ஹலாலான தொழில் வியாபாரங்களை மட்டுமே நாம் தெரிவு செய்வோம். புதிய புதிய பிசினஸ்கள் ஏராளமாக இருக்கிறது. இந்த பிசினஸ் ஹலாலா ஹராமா உலமாக்களிடத்தில் கேட்டு சரியான ஃபத்வாவை தெரிந்து அந்த பிசினஸ்களை நாம் செய்வோம். புதிய புதிய பிசினஸ்கள் ஏராளம். தெரியாமல் செய்யக்கூடாது. ஹராமான வருமானங்கள் வரக்கூடாது. செய்யக்கூடிய வியாபாரத்தை, பிசினஸை உண்மையை சொல்லி நேர்மையாக நீதமாக நாம் சம்பாதிப்போம். அதில் அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்தை செய்வான். எனவே நான் ஞாபகப்படுத்தின அத்தனை விடயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து ஹலாலாக நாம் சம்பாதிக்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் நாம் கொஞ்சம் சம்பாதித்தாலும் கொஞ்சம் தேடினாலும் அல்லாஹ் அதில் நிறைவான பரக்கத்தை எங்களுக்கு தருவான். அந்த குறைவான வருமானத்தில் எங்களுடைய முழு தேவைகளுமே பூர்த்தியாகும். எனவே ரப்புல் ஆலமீன் ஹலாலாக உழைத்து ஹலாலாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான், எங்களுடைய வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் பறக்க செய்வாயாக. நம்முடைய ரிஸ்கை கண்ணியமாக கௌரவமாக எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், துன்யாவுக்காக எங்களை அலைய வைத்து விடாது. யா அல்லாஹ், நம்முடைய ரிஸ்கை கண்ணியமாக எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாயாக. ரப்பே, மௌத் வரைக்கும் உழைக்கக்கூடியவர்களாக எம்மை ஆக்குவாயாக. மௌத் வரை கௌரவமாக கண்ணியமாக வாழக்கூடியவர்களாக எம்மை ஆக்குவாயாக. ரப்பே, எங்களுடைய ஆயுளை நீடித்து வைப்பாயாக. நோயற்ற வாழ்வை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. அமளிவாதத்தோடு பேணுதலாக பக்குவமாக வாழக்கூடிய பாக்கியத்தை ரப்பே எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக. நோயற்ற வாழ்வை கொடுப்பாயாக. பெற்றோர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபர்களை ரப்பே பிரகாசமாக்கி வைப்பாயாக. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. பிள்ளைகளை சாலிஹானவர்களாக வளர வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஹலாலான தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக. கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக. நல்ல மௌத்தை தருவாயாக. சுஜூதில் வைத்து என்னுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. கபருடைய வேதனையில் எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானம் தலை குனியை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானம் ரப்பே எம்மை கண்ணியப்படுத்துவாயாக. பட்டோலைகளை வலது கரத்தில் தருவாயாக. கேளு கணக்கில்லாமல் சுவர்க்கம் போகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. நரகத்தை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக. சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னை பார்த்து சந்தித்து பேசக்கூடிய அந்த லிகா என்ற பெரும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. அந்த பாக்கியத்தை உனக்கு நெருக்கமான அடியார்களுக்கு மட்டுமே கொடுப்பாய் ரப்பே. அப்படியாப்பட்ட நெருக்கமான அடியார்களால் நம் அனைவர்களும் ஆக்கியல்வாயாக. ஆமீன்.